Good afternoon, students. So, இன்னைக்கு நம்ம 8th standard ICT last 2 weeks நம்ம பார்க்கலாம். So, இந்த week தான் பார்க்குறோம். So, லாஸ்டா நம்ம பார்த்த கிளாஸ்ல பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிடலாம் எக்ஸல் அண்ட் அதற்கான ஆக்டிவிட்டிஸ் சம் ஆஃப் த நம்ம பார்த்த வரைக்கும் உண்டான ஆக்டிவிட்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். பேசிக் வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன எக்ஸல்ல யூஸ் பண்ணுவோம் அதெல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸல் வந்து ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லைங்களா? நம்ம ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் எது? 2016 வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். எக்ஸல் 2016 அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கரண்ட்லி ஸ்கூல்ஸ்ல நீங்க இதுதான் பாப்பீங்க. ஸோ columns represented by letters and row இத வந்து ஹரிசாண்டலா இருக்கிறத காலம்ஸ்னும் வெர்டிகலா இருக்கிறத ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ் ரெப்ரசன்டட் பை நம்பர்ஸ் அண்ட் காலம்ஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர்ஸ் இல்லைங்களா? எஸ். ஸோ இந்த காலம் அண்ட் ரோ ரெண்டையும் மெர்ஜ் ஆக கூடிய பர்டிகுலர் பாக்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக் வொக்காபுலரிஸ் ஆஃப் த எக்ஸல்ஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இப்ப பாப்பீங்க வொக்காபுலரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இந்த பர்டிகுலர் செல்லுடைய எனக்கு இப்ப நான் கிளிக் பண்ணிருக்கிற செல்லுடைய பர்டிகுலர் நேம் என்ன? அதாவது ஐ காலம்ல 6th ரோல நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச் காலம்ல 5th ரோல செலக்ட் பண்ணியிருக்கேன். என் காலம்ல 5th ரோல செலக்ட் பண்ணிருக்கேன். நான் இப்ப சொல்றேன் எப்படி எங்களுக்கு தெரியும் ஹவு டு ஐடென்டிஃபை தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு பேர் தான் வந்து நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா நேம் பாக்ஸ். செல் ரெப்ரசன்டேஷன் அந்த பர்டிகுலர் செல்லுடைய ரெப்ரசன்டேஷன் அந்த நேம் பாக்ஸ்ல உங்களுக்கு வியூ ஆகும். நீங்க எங்க வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நேம் பாக்ஸ்ல W காலம்ல 18th ரோல இருக்கீங்க. ஸோ W18 அப்படிங்கிற செல்லுல நம்ம வந்து இப்ப கர்சரை வச்சிருக்கோம், செலக்ட் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டேபுக்கு பேர் என்னன்னா ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா பார் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஸ்ல வந்து சம் நம்பர்ஸ் அடிஷன் பண்றோம். ஸோ ஒரு 5 நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணும் இப்போ எனக்கு அப்படின்னா எனி ஃபார்முலா வாட் எவர் இட் இஸ், எனி ஃபார்முலா எந்த ஃபார்முலாவா வேணா இருக்கலாம். அது ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு சைனோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ நான் இந்த செல்ஸ செலக்ட் பண்ணி ஆட் பட்டன் கொடுத்து பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் எனக்கு சம் பண்றதுக்கு அதாவது ஆட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ இது வந்து முடிஞ்சது இல்லையா? என்டர் கொடுத்துடுறேன். ஸோ இந்த நம்பர்ஸ ஆட் பண்ணா 379 கவுண்ட். இப்போ என்னோட கர்சர் எங்க மூவ் ஆகுதோ அங்க பாருங்க. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5, சம் இஸ் ஈக்குவல் டு 379, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 75.8 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இங்க கீழே இந்த ஸ்கிரீன்ல வியூல பாத்துற முடியும். இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்ன? நான் இந்த பாக்ஸ பர்டிகுலர் 379 அப்படிங்கிற அந்த ரிசல்டன் பாக்ஸ நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலா பார்ல நான் அந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், பர்டிகுலர் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு மெத்தட். இன்னும் ஒரு 5 நம்பர் போடுங்க. சரி, இப்ப இத நான் செலக்ட் பண்ணிடுறேன். அஞ்சையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு.
automatically add it up. Your total will appear after the selected cells. நான் இதை கிளிக் பண்ணிடுறேன் 372. ஓகேவா? சரி, இப்ப நீங்க இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணணும். இங்க என்ன ஆச்சு? 372 count 5 and 74.4 is the option. சோ இப்ப இந்த 372 மேம் நம்ம வந்து ஆட்டோ சம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டைரக்டா ஃபார்முலா நம்ம கையால அப்ளை பண்ணல. பட் இங்க 372 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. நமக்கு இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இந்த ஆன்சர்ல கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பார்ல பாருங்க, அவங்க ஆட்டோ சம்முக்கு பை டிஃபால்ட்டா இன்புட் கொடுத்து வச்சிருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் I9 டு I13. அதாவது இந்த செல் பிரசன்டேஷன் I9 I10, இங்கேயும் மேல பாருங்க நேம் பாக்ஸ்ல பாருங்க I11 I12 I13. சோ I9ல இருந்து I13 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் ஆட்டோ சம் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு கால், ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. சோ நாட் ஒன்லி ஃபார் ஐ. இப்ப நீங்க வந்து ஓ காலம்ல அந்த ரோல இருக்கிற செல்ல சம் நம்பர்ஸ் டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ சம் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். சரி, நீங்க இப்போ சரி, நான் இத வந்து ரோ வைஸ்ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து இங்க கவுண்ட் வந்தாச்சு. இப்படி கொடுத்தா எனக்கு ஆட்டோ சம் ஆகுமா? எஸ். காலம் வைஸ் தான் கொடுக்கணுமா? ரோ வைஸ் கொடுக்க கூடாதா? நோ, நாட் லைக் தட். காலம் வைஸும் நம்ம என்டர் பண்ணலாம், ரோ வைஸும் என்டர் பண்ணலாம். ஃபார்முலா எப்படி வேணாலும் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபார்முலா கரெக்டா இருந்தா போதுமே தவிர நம்ம வந்து அதை காலம் வைஸ் ஃபில் பண்றோமா ரோ வைஸ் ஃபில் பண்றோமாங்கிறது எக்ஸல்ல நாட் மேண்டட். பட் இப்போ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க் அண்ட் டோட்டல் இஸ் த லாஸ்ட் காலம். இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் டோட்டல் மார்க்ஸ் அப்படி கொடுக்குறீங்கன்னா நீங்க ரோ வைஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா காலம் வைஸ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப 10 ஸ்டூடெண்ட் நேம்ஸ் இங்க வந்து ஸ்டூடெண்ட் நேம்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த சைட்ல. ஸோ அவங்களுடைய சப்ஜெக்ட் டாப்ல கொடுக்கலாம், மார்க்ஸ் கீழே கொடுக்கலாம், டோட்டல். இது வந்து பிவட் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல வந்து ஷீட்ஸ், இத வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸல், ஒரு இப்ப நம்ம ஓபன் பண்ண ஒரு எக்ஸல ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் இந்த ஒர்க் புக், எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ நீங்க அதை வந்து ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு பண்ணிட்டு போலாம். ரெண்டாவது, ஷீட்ஸ்க்கு நேம் சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், வி கேன். ஜஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஷீட் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இப்ப இங்க வந்து ஹைலைட் ஆச்சுங்களா? இதை வந்து நான் ரஃப் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். ரஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு ஷீட்டோடைய நேம் மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது எக்ஸல்லையும் நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். இது வேண்டாம், ஒரே நிமிஷம் இருங்க. சரி, இப்போ நான் இதை வந்து என்டர் கொடுத்து 3 லைனா டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நான் இங்க போடுறேன். போட்டுட்டு இப்ப எனக்கு இது வந்து இங்க 3 லைனா வந்திருக்கு. எனக்கு இது வந்து என்டரும் வேண்டாம், கமா கொடுத்து டைப் பண்ற ஒரு நான் என்டரே இல்லாம டைப் பண்ணிருக்கேன். சரிங்களா?
இது வந்து இப்போ ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஆகும்னா ஒண்ணு இது எப்படி இப்ப நீங்க நார்மலா இன்னொரு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தனா உங்களுக்கு ஃபுல்லா போகும். இது உங்களால ஆனா இந்த ஃபார்முலா பார்ல படிக்க முடியும். பட் அதுவுமே ஒரு ஒரு ஸ்டேஜ் இத கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா உங்களால ரீட் பண்ண முடியாது. அப்ப அந்த பர்டிகுலர் செல்ல செலக்ட் பண்ணிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி கீழே 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 வந்துடும். உங்களால ரீட் ஆப்ஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எனக்கு இல்ல அதுல ஃபிட் ஆயிடணும் அந்த பர்டிகுலர் செல்ல பார்த்தா வந்து எனக்கு அழகா ஃபிட் ஆகி இந்த இதோட செல் சைஸஸ் எல்லாம் மாறக்கூடாது அப்படின்னா நீங்க அப்பவும் ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மர்ஜ் பண்றது செல்ஸ மர்ஜ் பண்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு மர்ஜ் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர், மர்ஜ் அக்ராஸ், மர்ஜ் செல்ஸ், அன்மர்ஜ் செல்ஸ். சோ இப்போ என்னாச்சு உங்களுக்கு இந்த 3 செல்ல மர்ஜ் பண்ணி வந்துருச்சு. அதாவது மர்ஜ் அப்படின்னா சேர்த்துவது, ஒன்றாக்குவது அப்படிங்கிறது தான் சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு பிவட் போடுறதுக்கு சொல்லித்தரேன். சோ இந்த எக்ஸல்ல பாத்தீங்க, இந்த பிபிடில பாத்தீங்கன்னா எதுக்காக எக்ஸல் லேர்ன் பண்றோம்? Learning Microsoft Excel helps you to organize, manage, analyze, and visualize data efficiently, streamlining workflows and improving decision making in various fields like finance, marketing, and project management. Key users include performing complex calculations, automatic tasks, and macros, creating report with pivot table. Pivot table நான் இப்ப போட்டு காட்டுறேன். சோ நமக்கு என்னத்துக்குலாம் யூஸ் ஆகும்? நம்மளுடைய பட்ஜெட் ட்ராக் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து நமக்கு பர்சனல் யூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். இப்ப நீங்க மந்த்லி வாங்கக்கூடிய நம்ம வீட்ல அப்பா சம்பாதிக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க, மந்த்லி 20,000 earn பண்றாங்க, இல்ல 50,000 earn பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் ஒரு 5,000, இபி பில் ஒரு 2,000, ப்ரொவிஷன்ஸ் ஒரு 5,000, ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 10,000, இப்படி நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போட்டுட்டு எவ்வளோ இருந்தா உங்களால சமாளிக்க முடியும், இல்ல எக்ஸஸ் என்ன ஃபண்ட் வேணும், அதை எப்படி அரைவ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஸ்பெண்டிங் ரேஷியோஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்றதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரொம்ப எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும். டேட்டா மேனேஜ்மெண்ட், உங்களுடைய ஸ்கூல் டேட்டா, ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டாவை உங்களுக்கு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி நமக்கு டிரான்ஸ்ஃபரோ இல்லைன்னா வேற ஏதாவது சம் பிசிக்கல் ரீசனோ இல்ல வந்து நம்ம இந்த ஊரை விட்டு, அதுதான் டிரான்ஸ்ஃபர் மீனிங், வேற எங்கேயாவது போறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா மோஸ்ட்லி ஒரே ஸ்கூல்ல தான் நம்மளுடைய ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்களுடைய டேட்டாவை வாங்கி ஃபில் அப் பண்ணிட்டாங்க வித் டேட்டா. இப்போ நீங்க கேட்கலாம் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபில் பண்ணாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு அதே ஏஜ் இருக்குமான்னு. உங்களுடைய வித் டேட் ஆஃப் பர்த்தோட உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பக்காவா ஃபில் பண்ணி ஒரு டேட்டா, இப்ப யாராவது போயிட்டாங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை டெலிஷன் பண்ணிக்கலாம், டேட்டா டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து டேட்டாவை வந்து யாராவது புதுசா ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜாயின் பண்றாங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிஷன் அண்ட் இன்சர்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களால டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்து பண்றதுக்கு எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், யூஸ் எக்ஸல் ஃபார் டாஸ்க் லிஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பிளானிங் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எக்ஸல் யூஸ் பண்றதுனால இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மல்டிபிளிகேஷன் சிம்பிளுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய கீபோர்ட்ல நம்பர் கீபோர்ட்ல அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து மல்டிபிளிகேஷனுக்கான சிம்பிள். 50, சாரி, இந்த செல் நம்ம எந்த செல்ல செலக்ட் பண்றோமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துக்கும். ஆக்ஷன், ஆபரேஷன் ஆக்ஷன் என்னன்னா மல்டிபிளிகேஷனா, டிவிஷனா, அடிஷன், சப்ராக்ஷன், என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த விஷயத்த வந்து அந்த பர்டிகுலர் செல்லானது ஆக்ட் வந்து பண்ணும். ஓகேங்களா? எஸ். எஸ்.
Key features and concept to learn data entry management, inputting data into cells and organize it into rows and columns. பார்த்துட்டோம். Formulas and functions பார்த்தாச்சு. Using built-in functions to perform calculations and analyze data. Charts and pivot tables. Pivot table தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Creating visual representation of data and summarizing large data sets. Data validation, ensuring the accuracy and consistency of data within your spreadsheets. நம்மளுடைய அக்யூரசியும் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஹியூமன் எரர்ஸ் வில் ஹேப்பன். அடுத்தது மேக்ரோஸ், ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களால இதுல மேக்ரோஸ் யூஸ் பண்ணி எக்ஸல்ல பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு டேட்டா கம்பேரிசன் பண்றதுக்கு இப்போ நீங்க வந்து கேட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஒரே ஸ்கூல்ல கண்டினியூ பண்றோம். பட் என்னோட டேட்டா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிங்கிங்கா இருந்தது. 7th ஸ்டாண்டர்ட்ல என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வாலிபால் ஆர் கபடியா இருக்கலாம். ஸோ அப்போ என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 7th ஸ்டாண்டர்ட்ல என்ன அந்த பர்டிகுலர் ஃபீல்டு என்ன வேணுமோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் திருப்பி எடுப்போம். வாலிபால், ஸ்விம்மிங், கராத்தே, குங்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் டேட்டாவோட கம்பேரிசன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. VLOOKUP போட்டு கம்பேரிசன் பண்ணுவோம். அந்த VLOOKUP ஃபார்முலாவும் நான் சொல்லித்தரேன் டேட்டா கம்பேரிசன்ல. ஸோ அப்ப கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது அங்க வந்து மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாலாம் கரெக்ட், புதுசா எதுவும் சேஞ்சஸ் நடக்கவில்லை. மேட்ச் ஆகாத டேட்டாஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன இப்ப இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் நடந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அத கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேஷன். ஓகேங்களா? Excel is an incredibly powerful tool for getting meaning out of vast amount of data, but it also works really well for a simple calculation and tracking almost any kind of information. The key for unlocking all that potential is the grid of cells. Cells can contain numbers, text, or formulas. ஒரு செல்லையும் நீங்க என்னென்ன வந்து டேட்டாஸ் இன்புட் கொடுக்க முடியும், நம்பர்ஸ் ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஆர் ஃபார்முலாஸ் கொடுக்க முடியும். You put data in your cells and group them in rows and columns. That allows you to add up your data, sort and filter it, put it in the tables and build a great looking chart. So உங்களுடைய டேட்டாவை வந்து இன்புட் கொடுக்கும்போது நீங்க வந்து கரெக்டா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து கரெக்டான இதுல பர்ஃபெக்டா கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியும், டேட்டா சார்ட் பண்ணி தர முடியும். சார்ட் பண்றதுங்கிறது வந்து அரேஞ்ச் பண்றது அப்படின்னு அர்த்தம். அண்ட் பில்ட் கிரேட் லுக்கிங் சார்ட், பிவட் வந்து பண்ண முடியும். லெட்ஸ் கோ த்ரூ த பேசிக் ஸ்டெப்ஸ் டு கெட் யூ ஸ்டார்டட். So first to create a new workbook பார்த்தாச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். Excel documents are called workbooks. Each workbook has sheets, typically called spreadsheets. You can add as many sheets as you want to a workbook, or you can create new workbooks to keep your data separate. இப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க் புக், இந்த பர்டிகுலர் புக் 10 அப்படிங்கறத வந்து ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அங்க மேலேயே வந்து இப்ப வேர்டா இருந்தது, மைக்ரோசாஃப்ட் வேர்டா இருந்ததுன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னவா இருக்கு மேல புக், இங்க வந்து பவர் பாயிண்டா இருந்ததுன்னா பிபிடி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ இப்ப இந்த இடத்துல இதை வந்து என்ன சொல்றோம்னா ஒர்க் புக். ஒர்க் புக்ல மல்டிபிள் ஷீட்ஸ் யூ கேன் ஆட். சோ இந்த ஷீட்டை வந்து நீங்க ட்ராக் பண்ணி ஆர்டர் வைஸும் தள்ளிக்க முடியும், மாத்திக்க முடியும், அதனுடைய ஆர்டர்ஸா மாத்திக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து ஒரு ரஃப் ஒர்க், செகண்ட் ஷீட், தேர்ட் ஷீட், ஃபோர்த் ஷீட் அண்ட் ஃபிஃப்த் ஷீட், இது எல்லாமே நீங்க வந்து ஷீட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க் புக்ல நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஒரு ஷீட்லயும் ஒரு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே ஒர்க் புக்ல இருக்கும்.
இதே நீங்க வந்து அந்த ஒர்க் புக்கோடைய டேட்டாவை செப்பரேட்டா பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செப்பரேட் ஒர்க் புக்ஸ் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். You can add as many sheets as you want to a workbook, or you can create a new workbooks to keep your data separate. Click an empty cell, for example, cell A1 on a new sheet. Cells are represented by their location in the row and the column on the sheet. So cell A1 is the first row of first column A. Type text or number in the cell, press enter tab to move the next cell. அடுத்தடுத்த tabsக்கு வந்து எக்ஸல்ல போகணும்னா என்ன பண்ணும்? enter tab யூஸ் பண்ணும், இல்லைன்னா tab buttons யூஸ் பண்ணும். இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த tabs போலாம். சரி, நம்ம இதுல pivot table பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி போயிடலாம். சப்ஜெக்ட் மார்க்ஸ் டோட்டல். இங்க சீரியல் நம்பர். ஓகேவா? டவுன் ஆரோ ஆர் என்டர் பட்டன் ஆர் tab பட்டன் ஆர் அப் ஆரோ நேம்ஸ் கொடுத்துட்டேன், மார்க்ஸ் கொடுக்குறேன். ரைட் ஆரோ கிளிக் பண்ணிட்டு போறேன். இந்த டேட்டாவை நான் ரஃப் ஒர்க்கு எடுத்துட்டு போறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ரஃப் ஒர்க்ல கொண்டு வந்து கண்ட்ரோல் வி காப்பி கட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வி. இப்ப எங்க டேட்டா வந்து உங்களுக்கு இல்ல. சரி, இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஆட்டோ சம் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபார்முலாவே நான் டைப் பண்ணல, ஜஸ்ட் ஆட்டோ சம் கொடுத்துட்றேன். இப்போ 3 பேரோட டோட்டல் வந்துருச்சு. என்னுடைய அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே மாத்துறேன். ஸோ இன்சர்ட்ல போயிட்டு இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா மட்டும்தான் இது எடுக்கும். சரிங்களா? இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாக்கு நான் பிவட் போடுறேன். ஸோ இப்போ நான் எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த என்டையர் இதுக்கு வந்து பிவட் கேட்கும்.
இப்ப எனக்கு வந்து இங்க என்ன சோர்ஸ்ல எடுக்கணும், ஏன்னா அங்கங்க போட்டு வச்சிருக்கேன் நானு. சோ பர்டிகுலர் சோர்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. அப்ப அது என்ன பண்ணுச்சு, என்கிட்ட எந்த சோர்ஸ் அப்படின்னு கேட்டுதா. சோ இப்ப வந்து ஸ்டூடெண்ட் நேம்ஸ் டோட்டல் இவ்வளவுதான் எனக்கு போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். சோ இத வச்சு ஒரு சார்ட் கிரியேட் பண்றேன். பிவட் சார்ட். எனக்கு காலம் வேணுமா, லைன் வேணுமா, பார் வேணுமா? ஓகே, இதுல இன்னொரு டிஃபரெண்ட் இதையும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. காலம் சார்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகே. லைன் சார்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? பை சார்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? பார் சார்ட். காலம் சார்ட்டுக்கும் பார் சார்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார் சார்ட் அப்படிங்கிறது பாத்துக்கோங்க, காலம் சார்ட் அப்படிங்கிறதும் பாத்துக்கோங்க. இது காலம்ஸா இருக்கும், இது வந்து ஹரிசான்டலா இருக்கும், வெர்டிகலா இருக்காது. சரி, வெர்டிகலா இருக்கும், ஹரிசான்டலா இருக்காது. ஓகேங்களா? கிளஸ்டர்ட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இத. சோ இப்ப நம்ம இங்க வந்து காலம் சார்ட்டே போட்டுக்கலாம். இது ஓகே கொடுத்துட்றேன். சோ இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும்? டைட்டில் ஏதாவது கொடுக்கணுமா, டேட்டா லேபிள்ஸ் கொடுக்கணுமா, வேண்டாமா? டேட்டா டேபிள், அவங்களுடைய பேரு, எரர்ஸ் எல்லாம் வேண்டாம். ட்ரெண்டிங் எப்படி வந்து போயிருக்கு, மார்க்ஸ் வந்து பிரதீப், ராகுல், ராகேஷ் எப்படி வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாருடைய பேர் இருக்கு, நேம்ஸ் இருக்கு. சம் ஆஃப் த டோட்டல், இது அதே மாதிரி உங்களால வந்து எடிட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி உங்களால இதை வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். இந்த சார்ட்டை வந்து எங்க வேணாலும் உங்களுக்கு எங்க வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர்ஸ். ராகுல் எவ்வளோ மார்க், பிரதீப் எவ்வளோ மார்க், ராகேஷ் எவ்வளோ மார்க், அவங்களுடைய டோட்டல் என்ன. சோ அவங்களோட ரேஷியோ எப்படி போயிருக்காங்க, 393. அடுத்தது இருக்கிறவன் வந்து 378 கம்மியாயிட்டான், மூணாவது இருக்கிறவன் நல்லா ரேஸ் ஆயிட்டான், 409 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி வந்து இவங்களோட ரேஷியோ வந்து போயிருக்கு படிப்பு. ஸ்டைல், கலர்ஸ், இதுல நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ ஸ்டைல், கலர், உங்களுக்கு டைட்டில்ஸ் வேணும். எனக்கு நீங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிச்சீங்க பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இந்த நேம்ஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வேணும், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து நீங்க ஆக்சஸ் டைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்க என்னது இப்போ டோட்டல், இந்த இடத்துல நேம்ஸ். ஸோ டோட்டல் நேம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். அப்ளை செல் பார்டர்ஸ், அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ செல் பார்டர்ஸ் அப்ளை பண்றது, ஹைலைட் பண்றது. பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இதுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் நிறைய இருக்கு. நான் இப்ப ஃபுல் பாக்ஸ் பார்டர் கொடுத்துருக்கேன். இதுல எனக்கு வந்து நோ பாட்டம் பார்டர் இருக்கலாம், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், நோ பார்டர்ஸ், அதுக்கான கலர்ஸ், அதுக்கான கிரிட்ஸ். இந்த பர்டிகுலர் பார்டருக்கு வந்து நீங்க கலர்ஸ் கொடுத்துக்கலாம். கலர்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இந்த எழுதக்கூடிய லெட்டர்ஸ் போல்ட், அண்டர்லைன், இட்டாலிக் பண்ணிக்கலாம். ராப் டெக்ஸ்ட், மெஷ் சென்டர் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆட்டோசம் பார்த்துட்டோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், சார்ட் பண்றது, ஃபில்டர் அப்படிங்கிறது, ஃபில்டர் ஆப்ஷன். இப்ப இது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் பிரதீப்போட மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும். பிரதீப் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்லி பிரதீப்போட மார்க்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? சோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ ஓகே, இது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ எக்ஸல் லேபிளிங் அண்ட் டாஸ்க்.
ஓகே, வாட் இஸ் திஸ்? இந்த பட்டனுடைய விலை என்ன? இதுக்கு இது என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் திஸ்? அது என்ன சொல்லுவோம்? அது என்ன பட்டன்? இதுதான் சேவ் ஐகான். ஓகேங்களா? என்னது? சேவ் ஐகான். அடுத்தது, வாட் இஸ் திஸ் கால்டு? இது என்ன சொன்னேன் நானு? செல்ல ரெஃபர் பண்ணும். சோ அதோடைய பேர் என்ன? நேம் பாக்ஸ். பர்டிகுலர் செல்லோட பேரை சொல்றதுனால அது பேர் என்னது? நேம் பாக்ஸ். ஓகே, இந்த ஹோல் ஏரியாவை என்ன சொல்றோம்? வாட் இஸ் திஸ் ஹோல் ஏரியா? என்ன சொல்றோம் அந்த ஹோல் ஏரியாவை? ரிப்பன் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துலயுமே இந்த ஏரியாவை யூஸ் பண்ணக்கூடிய பேர் வந்து ரிப்பன். வாட் இஸ் த செல் ரெஃபரன்ஸ் ஃபார் ஹியர்னு இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்களா? சோ இது B ல 12th ரோல இருக்கு. சோ அப்ப இது என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் திஸ் செல் ரெஃபரன்ஸ் ஃபார் ஹியர்? திஸ் B12. வாட் இஸ் திஸ் ஏரியா கால்ட்? இந்த ஏரியால என்ன நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்? என்ன நமக்கு கிடைக்கும்? என்ன பார்க்க முடியும்? என்ன நம்ம டைப் பண்ணியிருப்போம்? அதுல என்ன விஷயம் நம்ம பார்ப்போம்? ஃபார்முலா பார். வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் திஸ்? இங்க 36 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 36 அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா? சார் நம்பர். கரெக்டா? சரி. வாட் இஸ் திஸ் ஏரியா கால்டு? டைட்டில். புக் 1 அப்படின்னு இருக்கிறது என்னது? டைட்டில். அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கோட டைட்டில். கரெக்டுங்களா? எஸ். வாட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் திஸ்? இது வந்து $127 கொடுத்திருக்காங்க. சோ இது என்னது? கரன்சி. வாட் இஸ் திஸ் கிரீன் பார் கால்டு? ரோவா காலமா? கிரீன் பார் வந்து ரோ அண்ட் ப்ளூ கலர் வந்து காலம். கரெக்டா? வாட் இஸ் திஸ் ப்ளூ பார் கால்டு காலம்? APPLE அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் திஸ்? டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ நம்பர் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, கரன்சி டேட்டா. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களால இங்க எக்ஸல்ல கொடுக்க முடியும்? டெக்ஸ்ட், நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸ், கரன்சி வேல்யூஸ். கரெக்டுங்களா? எஸ். ஸோ இப்ப நம்ம இதை எல்லாமே ஃபில் பண்ணது கரெக்டான்னு பார்க்கலாமா? Submit your answers. எஸ், எக்ஸாக்ட்லி. எல்லாமே கரெக்ட். சூப்பர். ஸோ எல்லாமே கரெக்ட். ஷோ ஆன்சர்ஸ் பாத்துருங்க. நம்ம கொடுத்த எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? எஸ். vocabulary லாஸ்டா வரலாம். அதுக்கு ஓகே, vocabulary முடிச்சிடலாம். வாட் இஸ் represented with letter? லெட்டர் வச்சு ரெப்ரசென்ட் பண்றது ரோவா காலமா? லெட்டர் வச்சு ரெப்ரசன்டேஷன் பண்றது காலம். ஓகே. வாட் இஸ் represented with a number? நம்பர் வச்சு ரெப்ரசென்ட் பண்றது இட்ஸ் கால்ட் as ரோ. What must all formulas begin with equal to? cell reference, sum or function? எல்லா ஃபார்முலாவுமே ஸ்டார்ட்
பண்றது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்? சம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுமா? ஏன்னா அடிஷன்னா தான் நீங்க சம் எடுத்துப்பீங்க. இதே சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்னா சம் எடுத்துக்க முடியுமா? சோ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் 17 இன்டூ 3க்கு மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் வேணும் ஆர் டிவிஷன் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளால சம் யூஸ் பண்ணா இஸ் இட் ரைட் ஆர் நாட்? இட்ஸ் ராங். சோ எல்லா ஃபார்முலாவுமே ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு சைன். B3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லோட நேம் கொடுத்திருக்காங்க. B3 is an example of a column row cell reference. என்னது சொல்வோம்? B3 is a example of a cell reference. ஒரு particular செல்ல வந்து ரெஃபர் பண்ற வேர்டு தான் B3, C4, A1, C8 எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. Equal to B1 plus B2 will do what? Addition, subtraction, multiplication, division. So இங்க என்ன ஆபரேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க? பிளஸ். So பிளஸ்னாலே ஆட்டோமேட்டிக்கலி this is called as addition. கரெக்ட்டுங்களா? எஸ். So previous questionல equal to B1 plus B2 will do what கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்லயும் வந்தாச்சு. B1 minus B2 will do what? Equal to வந்து every formula starts with equal to sign. Correct? Yes. B1 minus B2 is subtraction. B1 into B2 equal to B1 into B2 will do what? Multiplication. மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸல்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இன்டூ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் சைனை யூஸ் பண்ணிடாதீங்க, தப்பு. ஈக்குவல் டு B1 divided by B2 will do what? ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுப்பது அப்படின்னா என்னது? டிவைட். So is it clear? ஓகே. எக்ஸல் vocabulary பார்க்கலாமா? இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த வேர்ட்ஸ் தான் இங்க vocabulary வேர்ட்ஸா வந்திருக்கு. சோ என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றீங்களா? சோ இப்போ எனக்கு இத பார்த்தா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபார்முலா பார், ரோஸ், காலம்ஸ், ஒர்க் புக், ஸ்ப்ரெட்ஷீட், ஷீட், செல் ரெஃபரன்ஸ், செல்ஸ், நேம் பாக்ஸ், டைட்டில் பார் எல்லாமே இதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்ப இங்க இருக்கிற வேர்ட்ஸ இப்போ சேர்த்துனீங்கன்னா இது என்ன வொக்காபுலரி? சரி, நான் ஹிண்ட் ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? W O R K B O O K. ஒர்க் புக். நம்ம ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணா அந்த பர்டிகுலர் என்ன சொல்லுவோம்? ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அது இன்னைக்கு நம்ம பார்த்த வொக்காபுலரியா? இஸ் இட் ரைட்? இப்ப செகண்ட் ஒன் நீங்க ட்ரை பண்றீங்களா? Yes, very good. This is called as row. Perfect. Very good. Okay. ஒர்க் புக்ல ஒரு ஒர்க் புக்ல மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கிறத என்ன சொல்லுவோம்? அதுதான் இந்த வேர்டு. ஒரு ஒர்க் புக்ல மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு, அதை என்ன சொல்லுவோம்? என்ன ஷீட் அப்படின்னு சொல்லுவோம்? அத ஸ்ப்ரெட் ஷீட். என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெட் ஷீட். ஓகே.
இதோட ஹிண்ட் நான் சொல்றேன். ஈக்குவல் டு சம் ஆஃப் செல் A1 பிளஸ் A2 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். அந்த ஆட் பண்ண ஃபார்முலாவை எங்க பார்ப்போம்? சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நானே இங்க ஆன்சரே சொல்லிட்டேன். ஃபார்முலா ஓகே. இப்போ இது வந்து ஒரு ரோவும் ஒரு காலமும் மீட் பண்ணிக்க கூடிய இடம் எது? ஒரு ரோ அண்ட் ஒரு காலம் மீட் பண்ணிக்க கூடிய ஒரு இடம் எது? என்ன நேம்? ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் வந்து இத பார்த்து என்ன ஆப்ஷன் ஆன்சரா வரும் அப்படிங்கிற வொக்காபுலரி ஃபில் பண்ணா போதும். ஒரு ரோ அண்ட் காலம் மீட் பண்றதை என்ன சொல்லுவோம்? கரெக்டா, வெரி குட், பர்ஃபெக்ட். இங்க என்ன ஆப்ஷன் இருக்கும் நீங்க சொல்லுங்க. என்ன ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் என்னென்ன வொக்காபுலரிஸ் பார்த்திருக்கோம்? காலம், ரோ, ஃபார்முலா, செல். சரி, இப்போ ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ல எனக்கு டேட்டாவை வந்து பேக்கப் எடுத்துட்டு மொபைல்ல வந்து நான் கிளீன் பண்ணிடணும், பேக்கப் எடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவோம். என்ன வேர்ட் அது? அதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸல்லையும் பார்த்த ஒரு வொக்காபுலரி. மொபைல்ல இப்ப எனக்கு வந்து மொபைல்ல ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்? என்னோட டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருங்க, எடுத்துட்டு மொபைல்ல வந்து இந்த ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த பர்டிகுலர் ஒர்க் டேஷ் என்னது அது? என்ன பண்ணுவோம்? ஃபார்மேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார்மேட். வெரி குட். ஓகே. இப்போ 2 or 3, அதாவது ஒன்னுக்கு மேல, ஒன்க்கு மேல மல்டிபிள் செல்ஸ சேர்த்துறோம். என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணினோம் இன்னைக்கு நம்ம? நம்ம 3 செல்ஸ வந்து சேர்த்தணும் இல்லையா? மூணு செல்ஸ வந்து சேர்த்தணும். என்னாச்சு? அது ஒரே சிங்கிள் செல்லா நடுவுல இருந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சிங்கிள் செல் மாதிரி உங்களுக்கு காமிச்சுது. சோ அப்ப அது என்ன பண்ணீங்க? 3 செல்ஸ நம்ம என்ன பண்ணினோம்? மெர்ஜ் பண்ணினோம். MERGE, மெர்ஜ். ஓகே, லாஸ்ட் ஒன். எக்ஸல்ல ரெப்ரசன்டட் பை நம்பர்னா என்ன? ரெப்ரசன்டட் பை லெட்டர்னா என்ன? திஸ் ஒன் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர். A, B, C, D. This one is represented by letter. என்னது? column. Column is represented by letters, A, B, C, D letters. ஓகேவா? So 8 questions-க்குமே இன்னைக்கு நம்ம பார்த்ததுல எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம். சோ ஒரு பர்டிகுலர் ஷீட் என்ன சொல்லுவோம்? புக், ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ் வந்து ரெப்ரசன்டட் பை நம்பர்ஸால ரெப்ரசன்ட் பண்றக்கூடிய இது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வொக்காபுலரி. ஒரு ஒர்க் புக்ல மல்டிபிள் ஷீட்ஸ் ஆட் பண்ண முடியும், அதை என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பர்டிகுலர் செல்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஏதோ சம் ஆபரேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஃபார்முலா பார்ல போய் பார்ப்போம். ஸோ அது ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ரோ அண்ட்
காலம் ஜாயின் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய டேட்டாவை வந்து பேக்கப் எடுத்து திருப்பியும் வந்து கிளியர் பண்ணி நம்மளோட ஃப்ரெஷ்ஷா ஆக்கணும்னா என்ன சொல்லுவோம், ஃபார்மேட் பண்றோம்னு சொல்லுவோம். ரெண்டு மூணு செல்ஸ் சேர்த்தணும் அப்படின்னா மெர்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். த காலம் வந்து ரெப்ரசன்டட் பை நம்பர் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத காலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பேசிக்கா என்னென்ன வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலாஸ், பேசிக் ஃபார்முலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஸ்ப்ரெட், பிவட், என்ன பிவட் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டூடெண்ட் மார்க் வச்சு ஒரு குட்டி பிவட் பார்த்தோம் நம்ம இல்லையா? சோ இந்த பிவட் டேபிள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் வந்து பெரிய டேபிளா பார்க்கலாம். அண்ட் டேட்டா கம்பேரிசனும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம விலுக்அப் ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்த்ததுல இது வரைக்கும் நம்ம கோ த்ரூ பண்ண எக்ஸல் டாபிக்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே. சோ உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் பாரத்.